வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு சுவாமியின் சிநேகிதி. இது ஒரு சிறு கதை. எழுதியவர் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள். கதைக்கு போலாமா? கல்யாணமாகாவிட்டால் வயது ஏறினாலும் மனசு மட்டும் இளமையாகவே இருக்குமோ? அமலோற்பவமேரியின் இதழ்கடையில் சின்ன சிரிப்பு. தனி மனுஷியாக ரயிலில் உட்கார்ந்து கொண்டு தனக்குத்தானே சிரித்தால் பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவள் சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்வையை சுழல விட்டாள். முன்பதிவு செய்யப்பட்ட அந்த பெட்டியில் அவளை தவிர 5 பேர் கொண்ட குடும்பம். கணவன், மனைவி, 2 குழந்தைகள் தவிர வயதான கிழவி ஒருத்தி. வயதான கிழவி. இதை நினைத்தபோதுதான் அமலோற்பவ மேரிக்கு சிரிப்பு வந்தது. எனக்கு மட்டும் வயசாகவில்லையா என்ன? இந்த டிசம்பர் வந்தா 70 முடிய போகிறது. ஆனால் மனசு மட்டும் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கு. அமலி இப்படி நினைப்பதினால்தானோ என்னவோ தலைமுடியில் கூட அதிக நிறையில்லை. முகத்தில் 50க்கு மேல் சொல்ல முடியாத ஆரோக்கியமான நடுத்தர வயது பெண்மணியின் தோற்றம். அவள் இப்போது எதிரே உட்கார்ந்தும் நின்றும் இன்னும் தங்களது உடைமைகளை எங்கெங்கு வைப்பது என்று தெரியாமலும் தவித்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தை பார்த்தாள். பிராமண குடும்பம். அந்த வயதான அம்மாள் தனது முதுகுக்கு ஓர் சாய்மானம் வேண்டி ஜன்னலோரமாக முடங்க, 10லும் 8லுமாக இருந்த பேர குழந்தைகள் மழையில் ஒடுங்கி நிற்கும் சொறி நாயை விரட்டுவது போல சு என்று பாட்டியை விரட்டி கொண்டிருந்தார்கள். உங்கள் அம்மாவை இந்த பக்கம்தான் நகர்ந்து உட்கார சொல்லுங்களேன். அது என்ன, குழந்தைகளுக்கு சரியா போட்டி? எதிரே ஒரு அந்நிய மனுஷி இருப்பதையே பொருட்படுத்தாமல் புருஷனிடம் எரிந்து விழுகிறாள் குழந்தைகளின் தாய். அதில்ல வசு, அம்மாவால் ரொம்ப நேரம் நடுவில் உட்கார முடியாது இல்லையா? ரயில் கிளம்பிடுத்துன்னா குலுங்குற குலுக்கல் தாங்காது. பக்கவாட்டு சப்போர்ட் இல்லாமல் அம்மா பாவம். எப்போவும் அம்மாவுக்கு சப்போர்ட்டாகவே பேசுங்கோ, எனக்கு தான் யாருமே இல்லை. அமளிக்கு சிரிப்பு வந்தது. இது போன்ற தாம்பத்திய சண்டைகளை எல்லாம் பார்த்து நிறைய வருடங்களாகிவிட்டன. எப்போதோ அவள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் இது போல தகராறு ஏற்படும். எப்போதும் அன்னிதான் ஜெயிப்பாள். இப்போதும் இவள் பெயர் என்ன? வசுவா? ஆம், இந்த வசுதான் ஜெயித்தாள். அவள் கணவன் தன் தாயாரின் சமீபம் போய் இறைந்து கத்தினான். அம்மா, நீ இந்த பக்கம் வந்துரு. இந்த பக்கம் வந்துருங்கிற. குழந்தைகளுக்கு ஜன்னலோரம் வேணுமா? அந்த அம்மாள் தன் கையோடு வைத்திருந்த துணிப்பையையும் தூக்கி கொண்டு மெல்ல நகர்ந்தாள். அந்த பையை பிடுங்கி பெஞ்சு கடியில் வையுங்கோ, பார்க்க சைக்கலை. மறுபடியும் அந்த பெண் வசு. ஏதோ அவள் பாட்டுக்க வச்சுக்கிட்டுமே, சும்மா அவகிட்டயே ஏன் பாயற? குழந்தைங்க பக்கத்தில் நீ உட்காரு, உன் பக்கத்தில் உங்கள் அம்மாவாக்கும். வேண்டாம், நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். அமளி அமர்ந்திருந்த இருக்கை பக்கம் அவள் கை காட்ட அமளிக்கு என்ன தோன்றியதோ புன்னகையுடன் அவளை ஏறிட்டு நோக்கினாள். உங்கள் மாமியாரை வேணும்னா இந்த ஜன்னல் பக்கம் உட்கார சொல்லுங்க. இது என்னோட இடம்தான். பரவாயில்ல, நான் அவங்க பக்கம் உட்காந்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரோட உட்காருங்க. அந்த பெண்ணுக்கு அவமானத்தில் முகம் சற்று சுருங்கினாலும் உடனே சமாளித்து கொள்ள தெரிந்தது. தேங்க்ஸ். அவங்களுக்கு நேராக நிமிர்ந்து உட்கார முடியாது. குழந்தைகளுக்கும் வேடிக்கை பார்க்க ஆசை. எனக்கு புரியுது. அமளி நகர வசுவின் கணவன் தன் தாயாரை கைத்தாங்களாக பிடித்து எழுப்பி எதிர்ப்பக்க ஜன்னல் ஓரத்தில் அமர்த்தினான். 3ஆம் மனுஷியின் முன் மனைவி கடுப்படுத்ததின் வருத்தம் அவன் முகத்தில் தெளிவாகவே தெரிந்தது. கிழவி கண்களில் நன்றி மினுக்கிட அமளியை பார்த்து சிரித்தாள். உங்களை சிரமப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அமளியின் குரல் கிழவியின் காதில் விழுந்ததோ இல்லையோ, எதற்கும் இருக்கட்டுமே என்பது போல இன்னொரு முறையும் சிரித்தாள். நீங்கள் வாரணாசிக்குத்தான் போறேளா? அந்த பெண் தான் கேட்டாள். இதற்கு நடுவே குழந்தைகள் ஸ்டேஷனில் விற்று கொண்டு போன கதை புத்தகங்களுக்காக அடித்து கொண்டார்கள். மம்மி, எனக்கு ஸ்டோரி புக் வேணும். எனக்கும். அந்த பெண் வசு இதற்கும் கணவனிடம் காய்ந்தாள். குழந்தைங்க கேட்குறாங்கல்ல, வாங்கி கொடுங்களே. இதோ. அவன் சாவி கொடுத்த பொம்மை போல செயல்பட குழந்தைகள் அவனுடன் தொத்தி கொண்டார்கள். நீங்களும் பனாரஸ் தான் போறேளா? அவள் இந்த முறை சற்றே இறைந்து எங்கே இவளுக்கும் காது கேட்காதோ என்கிற மாதிரி கேட்கிறாள். ஆமாம்மா. இவருக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஃபீஸில் எல்டிசி உண்டு. போன தடவை அந்தமான் போயிருந்தோம். இந்த தடவையும் பம்பாய், டெல்லின்னு போகணும்னு. ஆனால் எங்கள் மாமியாருக்கு இந்த வருஷம் காசி போகணும்னு. வயசான காலத்தில் இருக்கிற இடமே காசின்னு இருக்கலாம். என்ன செய்யறது?
சில சமயங்களில் சின்னவாளுக்கு இருக்கிற ஞானம் பெரியவாளுக்கு இல்லாமல் போயிடுறது. அமளி அவளை பார்த்து சிரித்தாள். அப்படியே முகத்தை திருப்பி மாமியார் கிழவியை நோக்கினாள். கண்களில் தடிமனான சோடா புட்டி. எங்கே அது நழுவி விழுந்துவிடப் போகிறதோ என்கிற பயத்தில் மூக்கு கண்ணாடியின் காது பகுதியில் கனமான சணல் கயிறு சுற்றப்பட்டிருந்தது. அதையும் மீறி கிழவி ரயில் நிலையத்தின் அமர்க்களத்தை மலர மலர ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு வாரணாசியில் யார் இருக்கா? எதிர் சீட்டுக்காரியின் இந்த கேள்விக்கு அமளி பதில் சொல்லவில்லை. கையில் இருந்த புத்தகத்தை மெல்ல புரட்டினாள். வண்டி நகர அமளியின் மனம் பின்னோக்கி நகர்ந்தது. 50 வருட காலம், எத்தனை பெரிய இடைவெளி! நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த வருடம். இதே அமளி அமலோற்பவமேறி வாரணாசி பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தாள், துள்ளலும் துடிப்புமாக. இன்றைக்கு இவள் உடுத்தியுள்ள காவி நிற புடவையும் முழுக்கை வைத்து கழுத்து மூடிய ரவிக்கையும் கழுத்தில் தொங்கும் சிலுவை கோத்த ஜபமாலையும் இவள்தான் அன்று பல்கலைக்கழகத்தையும் அங்கு படித்த மாணவர்களையும் கதிகலங்க அடித்த அழகு ராணி என்று சத்தியம் செய்தால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். இன்றைய இளைஞர்கள்தான் காதல் வந்தால் கவிதை எழுதுவதும் கனவு காண்பதும் கானா பாட்டு பாடுவதுமாக தவிக்கிறார்கள் என்றில்லை. அன்றைய வாலிபர்களுக்குள்ளும் காதல் நோய் பலவிதமான பாதிப்புகளையும் உண்டு பண்ணியிருந்தது. மாணவர்கள் பலர் அமலோற்பவ மேரிக்காக சகலத்தையும் துறந்துவிட தயாராக இருந்தார்கள். அமளி இல்லாத என் வாழ்க்கையை கங்கையிலே கரைத்துவிட விரும்புகிறேன் என்று பக்கம் பக்கமாக எழுதியவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அமளியோ அதே சர்வகலாசாலையில் தன்னை விடவும் 2 வகுப்பு மேலே படிக்கும் சுவாமியை விரும்பினாள். அந்த முகரையில் என்ன இருக்குன்னு அவன் பின்னாடியே சுத்துறான்னு தெரியல. இத்தனைக்கும் கட்டு குடுமி, பட்ட விபூதி, கதர் வேஷ்டி, சட்டை. அதை விடு, சுவாமியோட பொண்டாட்டியானா மடிசார் கட்டிப்பாளா? சுவாமியோட அப்பா கும்போணத்திலேயே பெரிய வைதிகர். காசிக்கு அனுப்பியும் கர்மம் தொலையலைன்னு பையன் இவளோட போய் நின்னா மாரப்பில் பொக்குன்னு போயிடுவார். விடுப்பா, தான் கிடந்து உருகிறா. அவன் என்னடான்னா பொழுது ஒரு பக்கம் விடியரிச்சையே சூரிய நமஸ்காரமும் மிச்ச நேரத்தில் பாரத மாதாக்கு ஜெயின்னு கொடி பிடிக்கிறதுமா அலைஞ்சுருக்கான். எனக்கென்னவோ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அவன் வருவான்னு தோணலை. இத்தனை விமர்சனங்களுக்கும் ஆளான சுவாமி புன்னகை ததும்ப வளைய வந்து கொண்டிருப்பான். இன்று சாந்தமே உருவாக பூஞ்சிரிப்பே அணிகலனாக ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சிஸ்டராக நடமாடும் அமளி சிஸ்டர். அன்று படபடவென பொரிந்து தள்ளும் சில வெளிச்சரம், கல்லூரி போட்டியோ விடுதலை வேண்டி வீர முழக்கமோ எல்லாமே சுவாமியுடன் தான். சுவாமி, நீ போறச்சே என்னையும் கூப்பிடு. சரி. இப்போ சரின்னுட்டு மந்திரம் சொல்லிட்டே நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவ. அப்புறம் கேட்டால் மறந்துட்டேன்னு சொல்லுவ. தப்பு தான், மன்னிச்சுக்கோ. மறக்காமல் உன்னை கூப்பிடணும், அவ்வளோதானே. நான் முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். எதில் முடிஞ்சு வச்சுப்ப? எதில்? என் குடுமையில் முடிஞ்சு வச்சுக்கட்டுமா? போதுமே. அதை நீ 1 மணி நேரமாக சீவி சிக்கெடுத்து முடிஞ்சியானா அப்புறம் 2 நாளைக்கு அவிழ்க்க மாட்டேன். எனக்கு தெரியாதா? சுவாமி வரிசை பற்கள் பளிரிட சிரிப்பான். உன்னை என்னால் மறக்கவே முடியாது அமளி. நிஜமாவா? சத்தியமா? அப்படின்னா என்னை கல்யாணம் செஞ்சுக்கோயே. அவள் நெஞ்சுக்குள் படபடக்கும் ஆவலை மிக சிரமப்பட்டு அடக்கி கொண்டு விளையாட்டாக கேட்பது போல கேட்பாள். அவனோ அவளை ஒரு குழந்தையை பார்ப்பது போல பார்ப்பான். கல்யாணங்கிறது வேற, பிரியோங்கிறது வேற அமளி. எனக்கு உன்னை பிடிக்கும். நீ என்னோட நல்ல சிநேகிதி. சிநேகிதியை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. சிநேகிதியே கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னா புதுசாக வர்றவர்கிட்ட எப்படி அனுசரித்து போவேன் சுவாமி? அவள் அவனை மேலும் கிண்டுவாள். இப்படி பேசுவதால் அவனை தர்ம சங்கடப்படுத்துகிறோம் என்பது தெரிந்தும் அவளால் கேட்காமல் இருக்க முடியாது. அவனும் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் அரசகுமாரிக்கு பதிலளிக்கும் ரிஷிகுமாரன் போல நிதானமாக மிருதுவாக சொல்வான். நல்ல நட்புங்கிறது செடியில் இருக்கிற பூ மாதிரி. நமக்குன்னு கிள்ளி பையில் போட்டுட்டா நிமிஷமாக வாடிடும். எப்படியும் பூவுக்கு ஆயுசு கம்மி தானே சாமி. நீ பறிக்கலைன்னா வேற யாரோ ஒருத்தர் பறிக்கத்தானே போகிறாங்க. பூவுக்கும் அதுதானே பெருமை. நீ நினைக்கிறது தப்பு அமளி. பூ பூக்கிறது பறிக்கிறதுக்காக இல்லை. பூ காயாகி கனியாகி விதையாகி மறுபடியும் விருட்சமாறதுக்காக. அதுக்கு காலம் நிறைய ஆகலாம். ஆனாலும் பூவோட மகிமை அதில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும்
காதல் கூட சிநேகத்துக்கு அப்பால் தான். எப்போ காதல்னு வந்துடுத்தோ அப்புறம் கல்யாண ஆசை, என்னுடையதுங்கிற உரிமை, குடும்பம், குழந்தைகள், இந்த வெள்ளத்தில் 2 பேரோட மனசும் தொலைஞ்சு போயிடும். அப்புறம் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் காலம் முழுக்க எப்போவோ காதலிச்ச குற்றத்துக்காக கையில் விலங்கு மாட்டிக்காத குறையா வாழணும். ஒரு நாள் கங்கை கரையில் தினுசு தினுசாக வந்து போகும் யாத்ரீகர்களை பார்த்தபடி அமர்ந்து பேசிய பேச்சு இது. இப்போது நினைத்து பார்த்தால் கூட அமளியின் கண்களை கண்ணீர் மறைக்கும். அவள் தனது கையில் இருந்த கனத்த புத்தகத்தில் மனசை பதிக்க பார்க்கிறாள். எல்லா உயிர்களுக்கும் மூலாதாரமான விதை நான் என்று உணர்ந்து கொள். புத்தியுடையோரின் புத்தி நான், ஒளி உடையோரின் ஒளி நான். எத்தனை தடவை படித்திருப்பாள் இந்த வரிகளை. ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் சுவாமியே பக்கத்தில் அமர்ந்து பேசுவது போல இருக்கும். அமளி, எங்கள் கீதையும் உங்கள் பைபிளும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. எப்படி எல்லா உயிரிலும் நானே நீக்கமர நிறைஞ்சிருக்கேன்னு கிருஷ்ணன் சொல்கிறாரோ அப்படியே தான் கிறிஸ்துவும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கோயே. கண்டிப்பா. ஆனால் அவன் மேலே எனக்கு காதல் ஏற்படணுமே. சீப்போ, நீ பயப்படுற. ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்கு போனால் உங்கள் அப்பா உதைப்பாருன்னு பயப்படுற. கூட்டத்தில் பேசுறது மட்டும் நாம் அனைவரும் பாரத தாயின் தவ புதல்வர்கள். உள்ளுக்குள்ள நான் வேற நீ வேற. இது இருக்கு, நிறைய இருக்கு. சுவாமி அவளது அத்தனை சீற்றத்துக்கும் எத்தனை பொறுமையாக நிதானமாக பதில் அளித்திருக்கிறான். அமளி கையில் இருந்த புத்தகத்தை மார்புடன் சேர்த்து அணைத்துக் கொள்கிறாள். அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த கிழவி அப்படியே ஜன்னல் ஓரமாய் சாய்ந்து நெஞ்சோடு தனது துணிப்பையை இறுக கட்டி கொண்டு தூங்குகிறாள். எதிர் சீட்டு குழந்தைகள் கையில் இருக்கும் கதை புத்தகத்திலேயே கவனமாக இருக்க பெற்றவள் சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து வைத்துக்கொண்டு 2 குழந்தைகளுக்கும் ஊட்டி கொண்டிருந்தாள். அம்மா போதும், இன்னும் ஒரு வாய், அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பசிக்கும். அமளிக்கு கூட சுவாமி இதுபோல் ஒரு அம்மாவை போல் பரிந்து ஊட்டியிருக்கிறான். மறியல், போராட்டம், இதில் எல்லாம் ஆம்பளைங்க நாங்கள் கலந்துட்டா போறாதா? பாரு, அடிதடியில் கையை முறிச்சிட்டு கிடக்க. சாட்டியா? இல்லை, இனிமேல் தான். நான் ஊட்டி விடவா? வேண்டாம். ஏ, இன்னைக்கு எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருந்தது. என் சிநேகிதி தங்கத்துக்கிட்ட சொன்னேன். அவள் தானே வாங்கி சமைச்சு கொண்டு வந்திருக்கா. அவளே ஊட்டியும் விடுறேன்னு தான் சொன்னா. எனக்கு தான் அப்போ பசிக்கலை. அவளுக்கு கிளாஸ்க்கு நேரமாச்சு, போயிட்டா. இருக்கட்டும், யாராவது வருவாங்க. நீ எதுக்கு இதையெல்லாம்? நாராயணா, எனக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் கிடையாது. அமளி, உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிட்ற. நான் எடுத்து ஊட்டினதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. சாமி, இது மாதிரி நான் உனக்கு ஒரு நாள் ஆரம்பிச்சிட்டியா? மறுபடியும் காதல் வசனமா? இல்லை சாமி, ஸ்நேகம்னா என்னன்னு எனக்கும் தெரியும். உன் வரையில் என் மேலே நீ வச்சிருக்கிற அன்புக்கு பேர் நட்பு. எனக்கு அதுவே வேற. எது எப்படியானா என்ன? ஹாஸ்டலில் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு அன்றைக்கே சொன்னியே. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. தங்கம் வீட்டுக்கு போய் நானே என் கையால் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து. எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற வத்தல் குழம்பும் சுட்ட அப்பளமும் பிடிக்கும். உனக்கு செய்ய தெரியுமா? சுவாமி குறும்பாய் கண்களை சிமிட்டியபடி தட்டில் மூடி வைத்திருந்த உணவை அவளுக்கு ஊட்டி விட்டான். அது என்ன பெரிய வித்தையா? தங்கத்தை கேட்டால் சொல்லிட்டு போகிறா. அவளுக்கு நிறைய பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேளு, ஆனால் நீ உன் கையால் தான் செய்யணும். ஆமாம், நீ எனக்கு மெடல் குத்த போகிற பாரு. சரி, கை நல்லானதோ முதல் வேலை வத்தல் குழம்பு சுட்ட அப்பளம்தான். அதான் இல்லை, இப்படி 1 மாதத்துக்குள்ளெல்லாம் கற்றுக்கிற விஷயம் இல்லை இது. குறைஞ்சது 1 வருஷம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குள்ளே நீ படிப்பு முடிஞ்சு ஊருக்கு போயிடுவ. போனால் என்ன, உன்னோட கை சமையலை சாப்பிட்றதுக்காகவே நான் திரும்பி வரேன். இதே கங்கை கரையில் இதோ இந்த அனுமான் காட்டிலேயே சந்திப்போம். எப்போ, என்ன தேதி, என்ன மாதம்? அவசரப்படாத, ஒரு 50 வருஷம் கழித்து சந்திப்போமா? வாட்? அமளி மேற்கொண்டு பேச்செழும்பாமல் திகைத்து நின்றாள். விளையாடுறியா? சீச்சி, உங்ககிட்ட விளையாடு வேணாம் அமளி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. 50 வருஷம் கழித்து நீயும் நானும் இதே படித்துறையில் வந்து உட்கார, நீ வத்தல் குழம்பும் சுட்ட அப்பளமும் எனக்கு உருட்டி கொடுக்க, பேஷ் 50 வருஷம் கழித்து
நீ இருப்பியோ நான் இருப்பேனோ. பேரன் பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம், ஏய், இதுக்கு பதிலா உன் கையால் நான் சாப்பிட மாட்டேன், என் ஆச்சாரம் இடம் கொடுக்காதுன்னு சொல்லிட. அவள் தேம்பி அழுதாள். அவன் அவளது இரு கரங்களையும் சேர்த்து பிடித்த வண்ணம் சொன்னான், அமளி, யோசிச்சு பாரு. 50 வருஷங்கிறது ரொம்ப பெரிய இடைவெளி தான். ஆனால் நம்ம நட்பு இந்த பிரிவில் வளர்ந்து மரமாகி கப்பும் கிளையுமா பலரத்தான் போகிறது. இந்த ஸ்நேகத்துக்கு அழிவில்லை. நடுவில் பார்த்துக்க, பேசிக்க, லெட்டர் போட்டுக்க இதெல்லாம் கூட கிடையாதா? இதோ பாரு, மாதம் தவறாமல் லெட்டர், பிறந்த நாள் வாழ்த்துன்னு ஆரம்ப சூரத்தளத்தில் வாக்குகளை அள்ளி வீசிவிட்டு அப்புறம் நாளடைவில் தேஞ்சு போகிறத விட தினமும் மனசுக்குள்ளே வாழறது வசதி இல்லையா? முக்கியமாக கல்யாண பத்திரிக்கை, தீபாவளி, கிறிஸ்துமஸ் வாழ்த்து முடிஞ்ச வரைக்கும் பரிமாறிக்க பார்ப்போம். முடியலைன்னா வருத்தப்படக்கூடாது. சுமையில்லாத சிநேகிதம் சுகமாக இருக்கும். அனுபவிச்சாதான் தெரியும். அவன் பிரியும் போது தனது நினைவாக தான் தினமும் படிக்கும் பகவத்கீதையை கொடுக்க அவள் தனது அன்பு பரிசாக பைபிளை கொடுத்தாள். அப்போது கூட அவள் குறும்புத்தனம் விடவில்லை. சாமி, 50 வருஷம் கழிச்சு நீ சொன்ன தேதி மாசத்துல இதே அனுமான் காட்டில் நான் வந்து நின்னா உன்னை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? இதே கட்டுக்குடுமையும் பட்ட விபூதியும் வச்சுன்னு சொல்லாத. இங்கே பார்க்குற இடமெல்லாம் குடுமிதான், பட்டதான். சரி, இதோ இந்த இடத்துல நான் பைபிளோட உட்கார்ந்துருப்பேன். நானும் உன்னோட பகவத்கீதையை கையில் வச்சிருப்பேன். வேற எந்த கழுத்தையாவது பார்த்து அமலின்னு கூப்பிட்டுட்டு அசடு வழியாத. அப்புறம் வயசான காலத்தில் கழுத்துக்கு திமிரப்பாருன்னு எல்லாரும் திட்டுவாங்க. வரும்போது முடிஞ்சா உன் புருஷன் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வா. அவள் இதற்கு பதில் அளிக்கவில்லை. அப்போதே அவள் தீர்மானித்ததுதான், கல்யாணமின்றி கர்த்தரின் குழந்தைகளுக்கு சேவை செய்வது என்று. சுவாமி சொன்னது அத்தனையும் உண்மைதான். எப்போதோ நினைத்து கொண்டால் ஒரு வாழ்த்து அட்டை, மற்றபடி நினைவுகள்தான் 50 வருட காலத்துக்கும். அமளி கண்களை மூடி தனக்குள் ஆழ்ந்திருந்தாள். 2 நாள் பயணமும் போனது தெரியலை. எதிர் சீட்டு பெண் தன் கணவரிடம் மாமியாரை பற்றி புகார் கூறும்போதும், அந்த மனிதன் தாயாரை கைத்தாங்களாக கழிவறைக்கு அழைத்து செல்லும் போது மட்டும் அமளி கண் திறந்து பார்ப்பாள். மற்றபடி தனது நெஞ்சுக்குள் மூடி வைத்திருக்கும் புத்தகத்தை புரட்டுவதிலேயே முழு நேரமும். எப்போதோ சாப்பாடு, நடுவே பழம் ஒரு முறை அந்த மூதாட்டிக்கும் சாத்துக்குடி உரித்து கொடுத்தாள் அமளி. அதற்கே மருமகள் வசு பதறினாள். நிறைய கொடுக்காதீங்கோ, வயிற்றால போக ஆரம்பிச்சிரும். நாம் சொன்னால் சொல்கிறவா மேலே கோபம் வரும். எங்கள் மாமியாருக்கு வீட்லேயே தாக்கு பிடிக்க முடியாது. வெளி இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் பத்திரமா திருப்பி கொண்டு போகணுமேனு எனக்கு தான் பயம். வந்த இடத்துல ஏதாவது ஆயிடுத்துன்னா பணத்துக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் தெரியாது கழுத்துக்கு. அமளியின் கரங்கள் தன்னையும் அறியாமலேயே நெஞ்சில் சிலுவை குறியிட்டது. வயசானா எத்தனை கஷ்டம். சாமிக்கும் இது மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்குமோ? ஜீசஸ், சாமி நல்லா இருக்கணும், அன்பான மனைவி, குழந்தைகளோட. இப்படி ஒரு ஒப்பந்தம் செஞ்சிட்டது ஞாபகம் இருக்குமோ? இல்லை மறந்திருப்பானோ? இந்த மாதம் இந்த தேதியோட தானே 50 வருஷம் முடியுது. அவள் சந்தேகத்துடன் தனது கையில் இருந்த கீதை புத்தகத்தில் அவன் குறித்து தந்த தேதியை 100வது முறையாக பார்த்து கொண்டாள். ஆம், இந்த சந்திப்புக்காகவே அவள் தான் சேவை புரியும் காப்பகத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாள். காப்பகம் இருப்பது வெளிநாட்டில். அங்கிருந்து சென்னை வந்தவள் சின்னதாக ஒரு ப்ரெஷர் குக்கர், 4-5 பாத்திரங்கள், ஒரு ஸ்டவ், இத்தனையுடன் பரீட்சை எழுத போகும் மாணவி போல மனசு முழுக்க பதைபதைப்புடன். அதெப்படி அமளி சிஸ்டர் மட்டும் சவுத் இண்டியன் சமையலில் இத்தனை கெட்டிக்காரங்களாக இருக்காங்க? ஏன் சிஸ்டர், நீங்கள் இந்துவாக இருந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனவங்களா? இப்படி யார் எதை கேட்டாலும் அவளுக்குள் அவளது சுவாமி, தப்பு தப்பு, சாமி வந்து நிற்பான், கட்டு குடுமியுடன், பட்டை விபூதியுடன். வாரணாசி இந்த 50 வருடங்களின் ஜனத்தொகை அதிகரிப்புக்கு அந்த ஸ்டேஷனே ஒரு எடுத்துக்காட்டு. எதிர் சீட்டு குடும்பம் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு முண்டி அடித்து கொண்டு இறங்க, இதை பாருங்கோ, உங்கள் அம்மாவுக்கு என்ன, யாராவது மாலை போட்டு வெல்கம் அட்ரஸ் வாசிக்க போகிறாங்களா? பிடிச்சு இறக்குங்கோ. அம்மா இறங்க. அமளி தனது சுபாவப்படி உதவ முன் வந்தாள். அந்த பையை இப்படி கொடுத்துட்டு இறங்குங்க. இருக்கட்டும். அந்த அம்மாள் தன் கையை இழுத்து கொண்டு குழந்தை மாதிரி ரயில் படிக்கட்டில் உட்கார்ந்து இறங்கினாள்.
அவர்களை அழைத்து போக யாரோ வந்திருந்தார்கள். வாரணாசியில் ஒரு வசதி. உறவினர் யாரும் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. தலைமுறை தலைமுறையாக அங்கேயே குடியிருக்கும் பிராமண குடும்பங்கள் இதுபோல காசிக்கு வரும் குடும்பங்களை அழைத்து போய் தங்க வைத்து அவர்கள் செய்ய வேண்டிய திதி சடங்கு முதலியவற்றையும் நடத்தி தந்து அனுப்புவார்கள். தெரிந்தவர்கள் மூலமாக ஒரு கடிதம் எழுதி போட்டால் போதும், ஸ்டேஷனுக்கே ஆள் வந்துவிடும். அமளி தனது கனத்த பையை முதுகில் சுமந்து கொண்டு நடந்தாள். அவளை அழைத்து போக யாரும் வரவில்லை. பழைய நாட்களை மனசுக்குள் அசை போட்டபடி மெல்ல நடந்தாள். நாளைக்கு சுவாமியை அவள் சந்திக்க வேண்டிய நாள். அதற்கு முன் தான் தங்குவதற்கு ஒரு இடம் பார்த்து கொண்டாக வேண்டும். அவள் நடந்தாள். இரவுக்குள் இடம் பார்த்து குளித்து கடைத்தெருவுக்கு போய் மளிகை சாமான்கள் கொஞ்சம் வாங்கி சிறு பெண் சொப்பு வைத்து சமைப்பது போல மனசுக்குள் உற்சாகம் புது புனலாக பெருக்கெடுத்தது. விடிகாலையிலேயே எழுந்து சமைத்து சிறிய டிஃபன் கேரியரில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சிறுவனுக்கு மதிய உணவு எடுத்து செல்லும் தாய் போல தட்டு, கை துடைக்கும் சிறிய துவாலை, கொஞ்சம் பழங்கள் இத்தனையும் ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கொண்டு மறக்காமல் கையில் சுவாமி கொடுத்த பகவத்கீதையும் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள் அமளி. யார் முன்னால் வந்தாலும் அனுமான்காட் படித்துறையில் ஒரு பக்கமாக புத்தகத்தை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது பேச்சு. அமளி படித்துறையில் அமர்ந்து குளித்து கொண்டும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டும் தம்பதிகளை நிறுத்தி வைத்து பாத பூஜை செய்து கொண்டும் பண்டாக்களிடம் சண்டை போட்டுக்கொண்டும் பசுவும் குடையும் செருப்புமாக என்றைக்கோ செத்துப்போன மூதாதையர்கள் இன்றைக்கு தன் குடும்பத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புடன் தானம் அளித்து கொண்டும் இடையிடையே ஸ்படிக மாலை, ருத்ராட்சம், விக்கிரகங்கள், கங்கை சொம்பு போன்ற பொருட்களை விற்பவர்களுடன் பேரம் பேசிக்கொண்டும் அலைந்த மக்களிடையே தன் சிநேகிதனை பார்வையால் தேடினாள். முதல் நாள் ரயிலில் வந்த குடும்பம் கூட கங்கை கரையில் திதி செய்து கங்கையில் பித்ருவுக்கான அன்னத்தை கரைக்க படகுக்காரனிடம் பேரம் பேசி கொண்டிருந்தது. அந்த பெண் வசு பண்டாவிடம் பாய்ந்து பாய்ந்து சண்டை போட்டு கொண்டிருந்தாள். குழந்தைகள் படகு சவாரிக்கு ஆவலுடன் காத்திருந்தன. வசுவின் கணவன் கிழவியின் மகன் கையில் தர்பையுடன் மலங்க மலங்க விழித்தபடி நின்று கொண்டிருந்தான். கிழவி கம்பளி போர்த்திய பெண்குயின் பறவை மாதிரி தத்தி தத்தி நடந்து வந்து அமளி அமர்ந்திருந்த படித்துறையில் அமர்ந்தாள். இவளை கண்டதும் அடையாளம் கண்டுகொண்ட பாவனையில் அகலமாக சிரித்தாள். அவ எல்லாம் போட்டில் போய் செத்து போன பித்திருக்களுக்கு பிண்டம் போட போறா. நீங்க போகலையா? ஆ, நீங்க போகலையா? அமளி இறைந்து கேட்டபடியே பார்வையால் கூட்டத்தை சலித்தாள். நானா? நான் எதுக்கு? என் ஆத்துக்காரர் இருக்கிறப்பவே அவருக்கு வேண்டியது சமைச்சு போட்டுட்டேன். மகாராஜன் இப்படி நான் திண்டாடுறத பார்க்காம ஒரு நாள் பொசுக்குன்னு போயிட்டார். அவர் இருக்கிறப்பவே நான் காசிக்கு வந்திருக்கேன். பக்கத்தில் மருமகள் இல்லாத தைரியத்திலோ என்னவோ கிழவி பேசிக்கொண்டே போனாள். அமளியோ கூட்டத்தில் 6 அடியை தொடும் உயரமும் சிவந்த மேனியில் பால் வெந்நீருமாக வருபவரை கண்டு இதயம் துடிக்க 2 கைகளாலும் மடியில் இருந்த புத்தகத்தை அவர் கண்களில் படும்படியாக உயர்த்தி பிடிக்க அவரோ முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அவளை தாண்டி போக, உங்க பேரு அமளியா? யார் யார் கேட்டது? அமளி திடுக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் அருகில் கிழவியை தவிர வேறு யாரும் இல்லை. அவள்தான் கேட்டாளோ? அமளி பதைப்புடன் பார்க்க அந்த முதியவள் கம்பளிக்குள்ளிருந்த துணிப்பையை பிரித்து அதிலிருந்து கனமான புத்தகம் ஒன்றை எடுத்து வைத்தாள். அது அமளியின் பைபிள், சுவாமிக்கு பரிசாக கொடுத்தது. அந்த அம்மானின் சோடாபுட்டி கண்ணாடிக்கு கண்ணீரை தடுக்கும் திறமை இல்லை போல. கண்களின் ஈரம் சுருங்கிய கன்னங்களை சதுப்பு நிலமாக்க அவள் நடுங்கும் குரலில் கூறினாள், இன்னைக்கு இங்கே இருக்கணும்னு அவரோட கட்டளை. மூச்சு பிரியறதுக்கு முன்னால் சொன்னார். அதுக்கும் முன்னாடியே உங்கள் ஸ்நேகத்தை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கார். ஏற்கனவே ஒரு தரம் காசிக்கு வந்தப்போ இந்த இடத்தையும் காட்டியிருக்கார். நான் இல்லாமல் போனால் நீ தான் இங்கே வந்து உட்காரணும்னு. இந்த நாள் இந்த தேதி புஸ்தகத்தில் இருக்குது. அவரோட பென்ஷன் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பிள்ளைக்கு ஒரு சிரமமும் கொடுக்கக்கூடாதுன்னு. அமளி,
அமளி, அழறேளா? அமளி சட்டென்று எழுந்து வந்து அவளது கரங்களை இறுக பிடித்து கொண்டாள். தாங்க முடியாத துக்கத்தில் இதயம் வெடித்துவிடும் போல விம்மியது. சற்று தொலைவில் சுவாமியின் மகன் தன் தகப்பனாருக்கு என்று அன்னத்தை கவலமாக உருட்டி வைத்து கொண்டிருந்தான். கங்கையில் உங்க உறவுக்காரா, தாயாதி, பங்காளி, சிநேகிதா, அறிஞ்சவா, அறியாதவா, வளர்ப்பு பிராணிகளுக்கு கூட மானசீகமாக நினச்சிண்டு பிண்டம் போடலாம். அவளுக்கு நேரம் மோட்சம்தான். பண்டா சொல்ல வசு குறுக்கிட்டு கணவனிடம் கூறினாள். நம்ம நாய் ஸ்வீட்டி அநியாயமாக காலில் அறப்பட்டு போச்சே, அதுக்கும் சேர்த்து போடுங்கோ. கிழவி அமளியின் விரல்களில் தனது விரல்களை கோத்துக்கொண்டு மிகுந்த பிரயாசையுடன் சொன்னாள். அமளி, எனக்கு பசிக்கிறது. நேற்று மத்தியானம் சாப்பிட்டது. இதோ. அமளி கன்னங்களில் வழியும் கண்ணீரை கூட துடைக்க தோன்றாமல் அவசரமாக டிஃபன் கேரியரை திறக்கிறாள். முதல் கவளம் சாதத்தை உருட்டி சுவாமியின் மனைவி கையில் அமளி வைத்தபோது பண்டாவின் குரலையும் கங்கை கரையின் இரைச்சலையும் மீறி அவளுள் சுவாமியின் குரல். உன் மனதை எனதாக்கி விடு. என்னையே நினை. என்னை எய்துவாய். இது உண்மை. உனக்கு உறுதி கூறுகிறேன். நீ எனக்கு பிரியமானவள். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. கடைசியில் படிக்கும்போது எனக்கே அழுக வந்துடுத்து. ரொம்ப அருமையாக இருந்தது இல்லையா இந்த கதை?